ஸ்ரீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருப்பவர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் முனைவர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஜெயின். பாகிஸ்தான்ல எல்இடி அதோட ஒன் ஆஃப் த லீடர் இறந்து போயிட்டு தான் செய்திகள் வந்தது. அதுல ஒரு மர்மம் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த துரேந்தர் படம் இப்ப வந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவர் இறந்து போயிருக்கார் அப்படிங்கிற செய்திகள் வருது. என்ன நடந்தது? அங்க இறந்து போன நபர் பேரு காரி அப்துல் அசீஸ். யார் இந்த காரி அப்துல் அசீஸ்னா, லஷ்கர் தொய்பால சேர்ற அந்த தீவிரவாதிகள் குடும்பத்துக்கு பணத்தை அனுப்புறது, அவங்களோட செலவுகளை பார்த்துக்கிறது, அட்மின் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டா இருந்தவங்க, இன்சார்ஜ், அமைப்போட அட்மின். அதுவே ஒரு தீவிரவாத அமைப்பு, அதுக்கு ஒரு அட்மின். அந்த அமைப்போட இன்சார்ஜா இருந்தவங்க தான் இந்த காரி அப்துல் அசீஸ். இவன் இஸ்லாமாபாத்ல ஒரு மாஸ்க்ல நமாஸ் பண்ணிட்டு உட்கார்றான், ரத்தம் கக்கிட்ட வாங்க விழுந்து செத்துறான். ஸோ இதுக்கு தோதா சில நாட்களுக்கு முன்னாடி ரிஸ்வான் ஹனீஃப்னு சொல்லிட்டு லஷ்கர் தொய்பாவோட ஒரு இம்பார்ட்டன்ட் கமாண்டர், அவன் பேசின ஒரு வீடியோ வெளியே கசிஞ்சிருக்கு. அந்த வீடியோல அவன் என்ன சொல்றான், கடந்த ஒரு ஆண்டு காலத்துல 30க்கும் மேற்பட்ட எல்இடி கமாண்டர்கள் மர்மமான முறையில் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஸோ நீங்க அது துரந்தரம் சொல்லிக்கோங்க, புரந்தரம் சொல்லிக்கோங்க, ஏதோ சொல்லிக்கோங்க, மொத்தத்துல எப்படி மலேரியா டெங்கு எப்படியோ அது மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய தீவிரவாதிகளும் அப்படிதான். ஒளிஞ்சா சரி, நம்மளுக்கு வடை வேணுமா, வடை சுட்ட சட்டி வேணுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு வடை தான் வேணும். அது யார் பண்ணா, எப்படி பண்ணா, எதை வச்சு பண்ணா, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை. மொத்தத்தில் பண்றாங்கன்றதுக்கான வாக்குமூலம் அங்கிருந்து வந்துருச்சு. ஸோ இது விஷயத்த ப்ரூவ் பண்ணுது. ஒன்று, பாகிஸ்தான் ஸ்டேட் இஸ் இன்கேப்பபிள் ஆஃப் ப்ரொடெக்டிங் இட்ஸ் ஓன் அசெட்ஸ். அதாவது நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், அதாவது அவர்கள் இராணுவத்தில் இல்லாமல் இருக்கும் அவர்களோட செயல் வீரர்களை துரிதமாக இழந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். அதிவிரைவில் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அவ்வளோ ஸ்பீட்ல ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கு. இதே போக்கு தொடர்ந்ததுன்னா லஷ்கர் தொய்பா அமைப்போட செயல்பாடுகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படலாம். ரெண்டாவது, எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஹமாஸ் ஸ்டைல் ஸ்ட்ராட்டஜியை அவங்க அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பேல்காம் போன்ற தாக்குதல்லாம் ஹமாஸ் ஸ்டைல் அட்டாக் தான். ஸோ அவங்க இனிமேல் வரக்கூடிய தாக்குதல்கள், இனிமேல் வர ஹமாஸ் ஸ்டைல் பங்களாதேஷ், பாகிஸ்தான் வரையும் பரவிருச்சு அப்படிங்கிற செய்திகள் வருது. உண்மை டெஃபினட்டா பரவி இருக்கலாம். ஏன்னா ஹமாஸோட தீவிரவாதிகள் பங்களாதேஷ்க்கும் போயிருக்காங்க, பாகிஸ்தான்ல பார்டர் ஏரியாலையும் அவங்க செயல்பட்டு இருக்காங்க, மைக்ரோ மாடியூல் டெரர் கேம்ப்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இங்க இருந்து போய் ட்ரைனிங் எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை வெகுவா குறைஞ்சிருக்கு. இந்தியால இருந்து கல்லெறிதல் சம்பவங்கள் வெகுவா குறைஞ்சிருக்கு. அதே அந்த சைடு பாத்தீங்கன்னா, அங்கிருந்து இந்தியாவுக்குள்ள வந்தா டிடெக்ஷன் ரேட் அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு காலத்துல 90 நாள் வரையும் தாக்கு பிடிச்சிட்டு இருந்தவன் இன்னைக்கு 3 நாள் தாக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. தாக்கு பிடிக்கிறதுன்றது அவன் வேலியில ஆப்ரேட் பண்றதுக்கு he is getting eliminated. ஸோ முன்ன மாதிரி ஆப்ரேட் பண்ண முடியல. OGWs ஈஸியா பிடிபடுறாங்க. 400க்கும் மேற்பட்ட OGWs இந்தியன் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணிருக்கு. ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ், தீவிரவாதிகளை சப்போர்ட் பண்ணவங்க. இன்னைக்கு OGW சப்போர்ட் பண்றதுலாம் அவங்களுக்கு இன்சென்டிவ் இல்லை, அவங்களுக்கு அது ஊக்கத்தொகை கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக அவங்க கட்டிட்டு இருக்க ஹோட்டல்ஸ் இதுல டூரிசம் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்ல இது நல்ல ரெவென்யூ கொடுக்குது. இதுக்கு எல்லா காரணம் 370 நீக்கினது ஒரு முக்கியமான காரணம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு அந்த பக்கம் இருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பொறாமை ஏற்பட்டதுக்கான காரணமே, அங்க இப்போ ஏற்பட்டுள்ள கிளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமே இங்க இருக்கிற டெவலப்மெண்ட் ஒரு ரீசன் தான். அதுக்கிட்ட அது உடனே நம்ம கூட இணைஞ்சன்னு சொல்லாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவாமி ஜிர்கான்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இப்போ ரீசெண்டாக நடந்த தேர்தலில் 0.5% தான் தேர்தல் நடந்திருக்குன்னு கூட தகவல்கள் கசிந்தன. அல் ஜசீரா உட்பட பல சேனல்கள் சொன்னாங்க. அந்த தேர்தலில் இருந்து வந்த முடிவுகளை வச்சு நம்ம சில விஷயங்களை நம்ம தீர ஆராய்ந்து பார்த்தோம்னா, இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அமஞ்சிருக்கான்ற அமைப்பு தலைவர் ஜெய்ஷே முகமதோட கமாண்டரை மீட் பண்ணி பேசியிருக்கான். ஸோ அங்கே இருக்க சப்போஸ் நாளைக்கு அவங்க நம்ம பக்கம் சேர்றாங்கன்னா கூட ஒட்டுமொத்தமா அந்த நாடு, அதாவது POK இந்தியாவோட இணைத்து கொள்வதற்கு சரியான தருணம் இல்லை.
அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு ஆதரவான சிந்தனையும் பாகிஸ்தான் எண்ணோட்டமும் அவர்களை விட்டு முழுமையா போகாது. அட்லீஸ்ட் ஒரு 10-15 ஆண்டுகள் அவங்கள தனியா ஒரு யூனியன் பிரதேசமா வச்சிருந்தா அவங்கள நியூட்ரலைஸ் பண்ணா மட்டும்தான் போகும். ஏன்னா அங்க எத்தனை கிளின்சிங் நடந்திருக்கு. அங்க இருக்கிற காஷ்மீரிகளை துரத்தி அடிச்சுட்டு பஞ்சாபிகள் வந்து அங்க செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ், பஷ்தூன்கள் செட்டில் ஆயிருக்காங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் அங்க இருக்கு. நாங்கள் பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்மளோட பார்டர் ஒட்டி வேற இருக்கு, நம்மளோட பகுதி தான். ஆனால் அங்கே பிரெயின் வாஷ் பண்ணி மக்கள் அந்த பக்கமாக இருக்கிறப்ப இதை அரசாங்கம் எப்படி கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க? நம்ம அரசாங்க தரப்புலேருந்து என்ன மாதிரி நடவடிக்கை அங்கே எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு? நம்ம அரசாங்க தரப்புலேருந்து இட் இஸ் அ வெயிட் அண்ட் வாட்ச் கேம் தான். அது இன்னும் த்ரெஷோல்டு அடையலை. த்ரெஷோல்டுன்னா ஒரு பங்களாதேஷ் போன்று 1971 மார்ச்ல கட்டவிழ்க்கப்பட்ட கலவரம் மாதிரி ஒரு பெரிய கலவரம் அங்கே வெடிக்கணும், மக்கள் போராட்டமா வெடிக்கணும். பெண்கள் ராவல்கோட்ல வந்து போராடின போல இந்த போராட்டம் என்பது ஒரு இயல்பான போராட்டமா தொடரணும், அதிகமாகும். இன்னைக்கு பலூச்சிஸ்தான்ல எப்படி ஒரு முழுமையான இன்சர்ஜென்சியா மாறி இருக்கோ அது மாதிரி ஒரு இன்சர்ஜென்சி சிச்சுவேஷன் அங்க ஏற்படும். ஏன்னா நீங்க மறந்துடாதீங்க, அங்க ஒரு 5000 கிலோமீட்டர் வரை சைனா கட்டுப்பாட்டுல இருக்கு. பாகிஸ்தான் 1963 5100 கிலோமீட்டர் என்னவோ வந்து சைனாக்கு எடுத்து கொடுத்துட்டான். மொத்தமே 13,200 கிலோமீட்டர் தான், சதுர கிலோமீட்டர் தான் இந்த பிஓகே என்ற நிலப்பரப்பு. மிச்சம் வந்து கில்கிட் பல்டிஸ்தான். ஸோ இந்த பிஓகே வந்து இந்த 13,300 சதுர கிலோமீட்டர்ல 5,100 சதுர கிலோமீட்டர் சைனா கட்டுப்பாட்டுல இருக்கு. மிச்சம் தான் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டுல இருக்கு. அதான் ஷக்ஸ்காம் வேலி. ஸோ நாளைக்கு அப்ப சைனாவை நம்ம எப்படி அணுகணும், பாகிஸ்தான் எப்படி அணுகணும்? அப்ப பிஓகேல வந்து வெறும் நம்ம பாகிஸ்தான் மட்டும் கிடையாது, சீனாவும் பிரச்சனை இருக்கு. சைனா பிரச்சனை, ஷக்ஸ்காம் வேலி பிரச்சனையும் இருக்கு. ஸோ இதை வந்து எடுத்தேன் கவுத்தேன் பண்ண முடியாது. பட் ஆனால் பாகிஸ்தான் இராணுவத்தையும் பாகிஸ்தானோட உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்புகளையும் இந்த பிரச்சனையில மூழ்கடிக்கிறது இந்தியாவுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயம். அதுக்கு தொடர்ந்தா நம்மளுக்கு நல்லது தான். அது தொடர்வதற்கான ஆக்கப்பூர்வமான சில விஷயங்களை மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ இந்த அரசு செய்து கொண்டுதான் இருக்கிறது. அதை படிப்படியாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. எல்லா உளவு அமைப்புகளும் என்ன பண்ணுமோ அது பண்ணும். இன்னொன்று அங்கே அசீம் முனீர் அங்கே வந்து எந்த ஆட்சியுமே நிரந்தரமா டேர்ம் வந்து ஃபினிஷ் பண்ணதே கிடையாது. பட் இப்போ அங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அசீம் முனீர் மீண்டும் அவர் கண்ட்ரோல் எடுக்க போறாரா, இல்லை அவர் நாட்டை விட்டு தப்ப போறாரா, இல்லை இறந்து போறாரா அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து என்ன காரணம்? மோஷின் நக்வி அவங்களோட உள்துறை மந்திரி, அதாவது கோப்பை திருடன், ஆசிய கோப்பை வந்து இந்தியா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டான் பாருங்க. அந்த திட்டுப்பையன் தான் பாகிஸ்தானோட உள்துறை மந்திரி. அந்த திட்டுப்பையன் என்ன பண்ணியிருக்கான், அவன் வந்து ஆசிம் முனீரோட மச்சான், இஸ் எ பிரதர் இன் லா. ஆசிம் முனீரோட தங்கையை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்லியிருக்கான், மோஷின் நக்வி சொல்லியிருக்கிறது, பாகிஸ்தானுக்கு வந்து இருக்கக்கூடிய அரசியல் சூழலும் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் ஸ்திரத்தன்மையும் இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பும் வந்து இந்த நாட்டை வலிமைப்படுத்தாதுன்ற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கான். அதுக்கான அர்த்தம் என்னடான்னா, ஆசிம் முனீரை வந்து ஃபீல்ட் மார்ஷல் ரேங்க்ல இருக்கிற ஒரு நபரை நிரந்தரமான ஒரு தலைவனாக மாற்றுவதற்கான முயற்சிகள் நடக்கின்றன. அரசியல்வாதி மாதிரியா? இல்ல, ஜனாதிபதி மாதிரி. ஆசிம் முனீர் ஜனாதிபதியாக மாறும் பட்சத்தில் இராணுவ தளபதியாகவும் தொடரலாம், ஜனாதிபதியாகவும் இருக்கலாம், பார்லிமெண்ட்டை கலைக்கலாம், பாகிஸ்தான்ல ஜனாதிபதி ஆட்சி மலரலாம், பாராளுமன்றமே இல்லாத ஒரு ஜனாதிபதி ஆட்சி. பட் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வருமா என்பது ஒரு கேள்விக்குறி. காரணம் என்னடான்னா, இதை பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி பிபிபியோ இல்லை பிஎம்எல்என் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸோ இல்லை தேரிகே இன்சாஃபோ, ஏன்னா இவங்க தானே சிந்தையும் வெஸ்ட் பஞ்சாபையும் கைபர் பக்துன்னாவையும் ஆழ்ந்துட்டு இருக்கிற கட்சிகள், அந்த மாநிலங்களை ஆள்ற கட்சிகள், அவங்க எப்படி ஒத்துப்பாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு மாற்றாக தான் ஆசிம் முனீரோட சிந்தனை என்னன்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பெரிய மாகாணங்களை எல்லாம் சின்ன சின்ன மாகாணங்களா உடைச்சா எப்படி இருக்கும்ன்ற ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதுல அவங்க அரசியல் சாசன சட்டத்துல 239வது ஆர்டிக்கல் 239 கீழே அது சாத்தியமானா அது மிக கடினம்.
2/3 பங்கு மெஜாரிட்டி வேணும். மேலவையில், கீழவையில், மாநிலங்களவையில், எல்லா மாநிலங்களோட சட்டசபையில் இதுக்கான இது வந்து 2/3 பங்கு வேணும் சார். 3/2 பங்கு வேணும் மெஜாரிட்டி. அது கிடைக்குமான்னு பார்க்கணும். ஸோ இராணுவ கிளர்ச்சி எடுத்துட்டு வரணும்னா பல்வேறு இராணுவ தளபதிகள் ஆசிம் முனீருக்கு எதிராக இருக்கின்றனர். ஏன்னா ஆசிம் முனீருக்கு எதிராக நிறைய பேர் போர்க்கொடி தூக்கி இருக்கிறது உண்மைதான். குறிப்பிட்டு DGISIக்கும் ஆசிம் முனீருக்குமே வந்து ஒரு உரசல் போக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா DGISI வந்து அந்த இம்ரான்கானோட சைபர் லீக்ஸ் அப்படின்வாங்க. அந்த லீக்ஸ் நடந்த பிற்பாடு இம்ரான்கானை வந்து டவுட்ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருக்காங்க. ஐ மீன் ISIயை டவுட்ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்க பங்கர் முனீரோட கும்பல். அதனால ISIயை உளவு பார்க்கறதுக்கே DGMIயை வந்து ஏவி விட்டுருக்கான் ஆசிம் முனீர். ஸோ பாகிஸ்தான் இராணுவத்துக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கு. ஒரு பக்கம் கொட்டா கமாண்டருக்கும், பெஷாவர் கமாண்டருக்கும், கராச்சி கமாண்டருக்கும், இவங்க 3 பேருக்கும் ஆசிம் முனீருக்கு ஆறுதில்லை. இப்போ இருக்கக்கூடிய எல்லா கமாண்டர்ஸ் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து பஞ்சாபிகள் தான். இதனால மற்ற மேஜர் ஜெனரல் ரேங்க் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கும் ஆசிம் முனீருக்கும் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. ஸோ பாகிஸ்தானோட ஆர்மியோட கிளாஸ் டிவைட் எடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பஞ்சாபி ஆர்மி, அந்த பஞ்சாபி ஆஃபீஸர்ஸ் கீழ் ரேங்க், எஸ்பெஷலி மேஜர், லெஃப்டினன்ட் கர்னல், இந்த ரேங்க் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இம்ரான்கான் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. நான் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இம்ரான்கான் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, இன்க்ளூடிங் புஷ்டூன்ஸ் இருக்கிறவங்க. பலூச்சுகள் வந்து அவங்க சண்டை போடவே தயாராக இல்லை. பலூச் வந்து தனியாக போகணுன்ற ஒரு கண்ணோட்டம் அவங்களுக்கு நிலவிட்டு இருக்கு. பங்களாதேஷ் மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. பாகிஸ்தான் வந்து ஏரியாவை டாமினேட் பண்ண முடியல, அவங்க கட்டுப்பாட்டில் இல்லைன்றது தான் அடிப்படை உண்மை. ஸோ இது நடுவில் ஆசிம் முனீர் வந்து ஒரு மாகாணங்களை பிரிப்பதாலோ இல்லை டெவல்யூஷன் வந்து எடுத்துகிட்டு வரதாலையோ, பணத்தை வந்து மாநிலங்களுக்கு எவ்வளோ பணம் போனோம், அவங்களோட ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் போனோன்ற அந்த மாற்றத்தை எடுத்துகிட்டு வரதுனாலையோ பெரிய ஒரு மாற்றத்தை எடுத்துட்டு வர முடியாது என்றதுதான் எல்லாரோட சிந்தனையாகவும் இருக்கு. குறிப்பிட்டு PPPயோ இல்லை PMLNோ அவ்வளோ சீக்கிரம் வந்து தோல்வியை ஒத்துக்காரு ஆசிம் முனீர் கிட்ட. மேபி ஷபாஸ் ஷரீஃபை வந்து அவங்க புறக்கணிக்கலாம், துரத்தி அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், மிரட்டி உருட்டி இது பண்ணிடலாம். ஆசிஃப் அலி ஜர்தாரியும் மிரட்டி உருட்டி கீழே தள்ளிடலாம் அதிகாரத்தை விட்டு. ஆனால் எத்தனை கட்சிகளை வந்து ஆசிம் முனீர் பகைத்து கொள்ள முடியும் என்பதுதான் எங்க கேள்வி. ஏன்னா பாகிஸ்தானோட இன்னைக்கு இருக்கக்கூடிய உள்நாட்டு நிலவரம், அரசியல் கட்சிகளும் வந்து கிளர்ச்சியில பங்கேற்க ஆரம்பிச்சதுன்னா பாகிஸ்தான் இருக்குமா? பாகிஸ்தான் இராணுவம் வந்து தனிமைப்படுத்தப்படும், அவர்களை வந்து ஒரு விரோதியா பார்க்கப்படுவாங்க. பாகிஸ்தான் இராணுவம் பாகிஸ்தானின் பாதுகாவலன் என்ற அந்த அங்கீகாரத்தை இழந்துவிட்டு பாகிஸ்தானை ஆட்டி படைக்கும் அரக்கன் என்ற அங்கீகாரம் அவங்களுக்கு, அதாவது அந்த முத்திரை அவங்களுக்கு கிடைச்சிடும். இதை பாகிஸ்தான் இராணுவமே விரும்புமா? குறிப்பிட்ட ISIயை விரும்புமா? ஏன்னா ISIக்கும் பாகிஸ்தான் இராணுவ தளபதிக்கும் ஏற்பட்ட உரசல்கள் பல முறை நடந்திருக்கிறது. ஜஹாங்கீர் கராமத்துக்கும் அன்னைக்கு இருந்த ISI தளபதிக்கும் உரசல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பர்வேஸ் முஷரஃப்க்கும் ஜெனரல் ஜியாவுதீனுக்கும் உரசல் நடந்தது கார்கில் போறப்போ. அதே போல சப்சிக்வெண்டா பர்வேஸ் முஷரஃப்க்கும் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பர்வேஸ் அஷஃபா கியானிக்கும் உரசல் நடந்தது. கியானி வந்து DGISI இருந்துதான் DGMI, DGMO, DGMI, DGISI, அதுக்கப்புறம் பாகிஸ்தான் இராணுவ தளபதியா பதவியேற்ற பிற்பாடு பர்வேஸ் முஷரஃப் வந்து நீங்க ஜனாதிபதி பதவியிலேருந்து விலகிடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னான். ஏன்னா பாகிஸ்தான் அரசியல் சாசன சட்டத்துல சட்ட திருத்தம் இல்லை ஒரு இராணுவ தளபதி ஜனாதிபதியா இருக்கிறதுக்கு. ஸோ அந்த சட்ட திருத்தத்தை அமல்படுத்துறதுக்கு ஆசிம் முனீர் வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கான். இதுக்கு ஜர்தாரியும் உடன்படணும், ஷபாஸ் ஷரீஃபும் உடன்படணும். இதனால டெவில் இஸ் இந்த டீட்டெயில் என்ற மாதிரி பிலாவல் பூட்டோவும் அந்த பக்கம் நவாஸ் ஷரீஃபோட பொண்ணு மரியம் நவாஸும் அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்றது பார்க்கணும். இம்ரான்கானோட ரோல் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பாகிஸ்தான் மொத்தத்தில் ஒரு பெரிய ஒரு சுழல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு, வர்டெக்ஸ்ல. ஸோ அந்த வர்டெக்ஸ்ல இருந்து ஆசிம் முனீர் வந்து எப்படி மீண்டு வர முடியுன்றது ஒரு பெரிய டவுட் தான். மேபி சான்சஸ் ஆர் தேர் தட் அவங்களோட இராணுவத்தில் இருக்க சில பிரிவை கூட அவரை கொல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
நம்ம பார்த்துருப்போம் அருணாச்சல் பிரதேசம் ஒவ்வொரு தடவையும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்தியா வந்து அதில் 27 பெயர்கள் அந்த வாகனத்தை வந்து இந்தியாவோட வரைபடத்தில் இப்போ சேர்த்துருக்காங்க. அதற்கு சீனா, ஏன்னா அந்த 27 இடத்த தான் சீனா பேர் மாற்றினால ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்போ மீண்டும் இதுக்கு சீனா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது உறவுல என்ன மாதிரியான சிக்கல் ஏதாவது ஏற்படுத்துமா? ஒன்றும் ஏற்படுத்தாது. இப்போ சைனா வந்து இந்த கார்டோகிராஃபிக் அக்ரஷன் அப்படின்வாங்க, இதை மேப்ல பேர் மாத்துறது. இதனால வந்து சைனா வந்து அதே மாதிரி அருணாச்சலோட ஸ்டேபிள் விசா, ஆமா, அவங்க இதுல இது பண்றது, இதெல்லாம் அவங்களுக்கு பழக்கம். அருணாச்சல்ல இருந்து வரவங்களுக்கு ஸ்டேபிள் விசா கொடுக்கறது. ஸோ இந்தியா வந்து சற்றே கொஞ்சம் தள்ளி ஒருவேளை டூ சைனா பாலிசியை ரெவ்யூ பண்றதுக்கான காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, டிபெட்டை வந்து சைனாவோட அங்கமா எங்களால் பார்க்க முடியாதுன்னு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா சைனாவுக்கு வந்து அது பெரிய அச்சுறுத்தலை மாறக்கூடும். அஃப்கோர்ஸ் சைனா வந்து நம்மளோட எல்ஏசி பக்கத்தில் அவங்க JF-20 ஃபைட்டர்ஸை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க, அட்வான்ஸ் ஃபைட்டர்ஸ். என்ன காரணம் திடீர்னு இப்போ? ஏன்னா இவ்வளோ நாள் ஒன்றும் சுமூகமாக தானே போயிட்டு இருந்துச்சு. சும்மா இல்லை, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ லார்ஜர் ஸ்ட்ராட்டஜி. இந்தியா மேலே ஒரு அழுத்தம் எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இது. ஒரு பக்கம் பாகிஸ்தானும் அதே மாதிரி முயற்சிகள், அவங்க கொடுத்த ஹாவிட்சர் கன்ஸ் அதை வந்து நம்மளோட எல்லை பக்கம் மூவ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பாஸ்டரிங், இதெல்லாம் நடக்க தான் செய்யும். அதுக்கு இந்தியா கவுண்டர் மூவ்ஸ் எடுக்க தான் செய்யும். இதெல்லாம் பின் பிரிக்ஸ் அப்படின்வாங்க. நீ எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்க, நீ எந்த இடத்துல வீக்காக இருக்கேன்னு செக் பண்ணி பார்த்துக்கிறது. ஸோ இதெல்லாம் இயல்பாக நடக்க தான் செய்யும். அதை சைனா பண்ணிட்டு இருக்கு. அப்போ இந்த அளவுக்கு எல்லையில் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குங்கிறப்ப பொதுவாக அந்த பார்டர்ஸை டெவலப் பண்ணுறதே பாஜக தான் ரொம்ப இதாக இருப்பாங்க. இங்கே வந்து ஒரு இது கூட வளரல, அதனால இடத்தையே கொடுத்துட்டார் நேரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டே வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கிற இந்த NDA கவர்மெண்ட்ல பார்டர்ஸ் இப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு டெவலப் பண்ணியிருக்காங்க? முந்தா நேற்று ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. நேற்று 50 கிலோமீட்டர் வரைக்கும் பார்டர் வந்து ஹை செக்யூரிட்டி ஜோனா டிக்ளேர் செய்யப்பட்டுள்ளது. எந்த பகுதியை ஒட்டி? எல்லா பார்டர்ஸ். ஓ, எக்ஸப்ட் LOC, பிகாஸ் LOC இஸ் நாட் அ பார்டர். ஆமாம். IBயில் இருக்க பார்டர்ஸ், இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் எல்லாமே 50 கிலோமீட்டர் வரைக்கும் ஹை செக்யூரிட்டி ஜோனா. அதில் 0 to 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பர்மிஷன் இல்லாமல் எந்த ஒரு கட்டமைப்பும், எந்த ஒரு கம்பெனியும், எந்த ஒரு புது நிறுவனமும், எந்த ஒரு தொழிற்சாலையும் இல்லை எதுவுமே புதுசாக எடுத்துகிட்டு வர மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் எடுத்துகிட்டு வர முடியாது. MOD பர்மிஷன் வேணும், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பர்மிஷன் வேணும். ஆனால் அதுக்கப்புறம் 20லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் ஹோம் மினிஸ்ட்ரி பர்மிஷன் வேணும். ஸோ மொத்தமாக 50 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ப்ராஜெக்ட் எடுத்தோம்னாலும் ஒன்று டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இல்லை ஹோம் மினிஸ்ட்ரி பர்மிஷன் இல்லாமல் எடுத்துகிட்டு வர முடியாது. அதுக்கான தேவை என்னடான்னா, அது என்ன மாதிரியான கட்டமைப்பு வரப்போகுது, அது எவ்வளோ முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த கட்டமைப்பானது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அந்த கட்டமைப்பு இங்கே வருவதனால எதிரி வந்து அதை தாக்கக்கூடுமா, அதுக்கு என்ன பாதுகாப்பு அரண்கள் இருக்கு, அந்த பாதுகாப்பு அரண்கள் எப்படி செயல்படுத்தணும், அதே சமயத்தில் இந்த கட்டமைப்பு வந்து இங்கே இருக்கிறதுனால எதிரி ஊடுருவலுக்கு, இது அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படுமா, எதிரிகள் வந்து எதிரி நாட்டு இங்கே விஷயங்களை, எப்படிப்பட்ட விஷயங்களை சேகரிக்க முடியும், அங்க இருக்க மக்கள் தொகையில வந்து எத்தனை பேர் வந்து ஊடுருவல்காரர்கள் இருக்கிறார்கள், அவங்களை எப்படி அப்புறப்படுத்துறது, அந்த கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருந்தா அது முக்கியமான ஒரு பாதுகாக்கிறது, அது எப்படி பிசிக்கல் செக்யூரிட்டி எப்படி கொடுக்கறது, மற்ற செக்யூரிட்டி எப்படி கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே வந்து பரிசீலித்த பிறகுதான் இனிமேல் பர்மிஷன் கொடுக்கணும். அதே ஃபாரின் கொலாபரேஷன்ல ஒரு கம்பெனி வருதுன்னா 0 to 50 கிலோமீட்டர்ஸ்குள்ள அங்கே யார் வேலை பார்க்க போறா, எப்படிப்பட்டவங்க, அது நாட்டோட பாதுகாப்புக்கு என்ன மாதிரி அச்சுறுத்தல் இருக்கும், இது எல்லாத்தையுமே பரிசீலனை பண்ண போகுது அரசு. ஏன் திடீர்னு இந்த ஒரு மூவ்? இட்ஸ் லாங் ஓவர் டியூ, தேவை. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட பஞ்சாப் பார்டர் தவிர்த்து எல்லா பார்டர்ஸும் இந்தியாவோட பாஜக கண்ட்ரோல். ஏன்னா வெஸ்ட் பெங்கால் அவங்க எதிர்த்து இருந்தாங்க. இன்னைக்கு அவர்கள் வந்து இருக்கிற ஒரே ஒரு ஸ்டேட் பஞ்சாப் மட்டும்தான். பட் பஞ்சாப் பார்டர் ஆல்ரெடி ஃபென்ஸ்டு. இட்ஸ் ஆல்ரெடி ஃபென்ஸ்டு. அப்பயும் ட்ரோன்ஸ் வந்து ட்ரோன் மூலமா ட்ரக்ஸும் வெப்பன்ஸும் உள்ள வந்துட்டு இருக்கு. இப்போ முழுமையா அதை நிறுத்துறதுக்கான வழிமுறைகளை தேடிட்டு இருக்காங்க. ஸோ அது கூடி சீக்கிரம் அதை அச்சீவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்தை வந்து பயந்து மிக ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க்கை. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.